அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங் வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாமுக்காக தினசரி முக்கிய குறிப்புகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவை பொறுத்தவரையும் 12ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்திலிருந்து அழகு 1 இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம். இந்த குறிப்பை பொறுத்தவரை முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிச்சயமாக இந்த முறை பார்த்திங்கன்னா அதிகபட்சமான வேக்கன்சியை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் சொல்லியிருக்காங்க. அதுக்கான அறிவுரையும் தந்திருக்குன்னு சொல்லிட்டு செய்தித்தாளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய ஒற்றை இலக்கு அப்துல் கலாம் சொன்னது போல தான், உங்களுடைய வெற்றி அடையணும் ஒரே ஒரு திசையில் ஒரே நேர்கோட்டில் ஒரே இலக்கை கொண்டு பயணிக்கணும். அப்படி இலக்கை கொண்டு பயணிக்கும் போது தான் வெற்றி அடைய முடியும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்தால் வெற்றி அடைய முடியாது. அதான் யதார்த்தமான உண்மையும் கூட. ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க. நிச்சயமாக கட்டாயம் உங்களால் முடியும். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணதை ரிவிஷன் பண்ணதை கட்டாயமாக மாதிரி தேர்வை எழுதி பாருங்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1க்காக இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தி வருகிறோம். இந்த இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரை வாரத்திற்கு 2 தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வை கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க், வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்திய தேசிய இயக்கம் இந்த லெசனை பொறுத்தவரை மிக முக்கியமாக இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு பேஸாக இருக்கக்கூடியது இந்த இயக்கங்கள் தான். ஸோ அன்றைய காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் ஏன் இந்த தேசிய இயக்கம் தோன்றுறது, என்ன காரணத்தினால இந்த இயக்கங்கள் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளருது. அதற்கடுத்து இந்தியாவில் சுதந்திரம் பெறுவதற்கு மிக முக்கிய காரணங்கள் அமைந்தது இந்த தேசிய இயக்கங்கள் தான். அதன் தொடர்ச்சியாக இந்தியா விடுதலை பெற்றிருக்கோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஏன் தேசிய இயக்கம் தோன்றதுக்கான காரணம் ஒடுக்குமுறை. மெயினாக சொல்லணும்னா பிரிட்டிஷ்காரங்க தொடர்ந்து ஆட்சி செய்யும்போது பல்வேறு அதாவது அவங்க பார்த்திங்கன்னா ஆட்சி செய்யறதுலையும் சரி, அதுக்கடுத்து பொருளாதார ரீதியாகவும் சரி மக்களை அதிக அளவில் ஒடுக்கப்பட்டான். அதுக்கடுத்து சுதந்திரமான பேச்சுரிமை இருந்துச்சுன்னா கிடையாது அன்றைய காலகட்டத்தில். அப்படி இருந்த பட்சத்தில் தான் இந்த இயக்கங்கள் ஒன் பை ஒன்னாக வளருது. அதனுடைய தோற்றம், அது எப்படி செயல்பட்டது, அன்றைய காலகட்டத்தில் இந்த தேசிய இயக்கங்கள் வளர்வதற்கு மிக முக்கிய காரணங்களாக இருந்தது. காந்திக்கு முன்பு யாரெல்லாம் இருந்தாங்க, அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத பற்றியும் அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட பஞ்சங்களை பற்றியும் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்திய தேசிய இயக்கம் அறிமுகம். இந்திய தேசிய உருவாகுவதற்கான முக்கிய காரணங்களாக என்ன சொல்லலாம்னா, 1, ஆங்கிலேயர்கள் இந்திய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை ஒருமுகப்படுத்துகிறாங்க. இந்தியாவை அதிகமாக சுரண்டவும் கட்டுப்படுத்தவும் முயன்றனர். இதன் விளைவாக தேசிய உணர்வு வளர்ந்து தேசிய இயக்கம் தோன்றியது. ஸோ ஏன் இந்த இந்திய தேசிய இயக்கம் தோன்றுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் இதுதான். தேசிய இயக்கத்தின் தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தேசிய இயக்கத்திற்கு அடித்தளமிட்டன. ஸோ தேசிய இயக்கத்துக்கு யார் அடித்தளமிட்டதுன்னா 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தான். குறிப்பாக மேலை கல்வி பெற்ற இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா குடிமை உரிமைகளுக்காக மனுக்கள் மற்றும் கோரிக்கைகளை வைத்திருப்பாங்க. இதுதான் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய ஆரம்ப கட்டங்களாக அமைஞ்சிருக்கு. அன்றைய காலகட்டத்தில் மேலை கல்வி பெற்ற, அதாவது வெளிநாட்டில் படித்த இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய உரிமைகளுக்காக மனுக்கள், பெட்டிஷன் மற்றும் கோரிக்கையை வைக்கிறாங்க. அதில் காந்திகளின் பங்கை பொறுத்தவரையும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 1915 தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா திரும்பி இருப்பார். ஸோ எப்போ தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா திரும்பினார் காந்தி? 1915. இவர் 1915 திரும்பிய பிறகு 1919 இந்திய தேசிய இயக்கத்தின் தலைவராக உருவெடுக்கிறார். மேலும் அவருடைய தலைமையில் தான் தேசிய இயக்கம் என்னவா மாறுது? மக்கள் இயக்கமாக மாறியது. ஸோ தேசியம்னா என்ன? தேசியம்னா ஒன்றுமே இல்லை, நாட்டின் மீது விசுவாசமாக இருக்கிறது, பக்தி கொண்டிருப்பது தான். தன் நாட்டினுடைய நலம், பண்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் மனப்போக்கு தான் தேசியம்னு சொல்லலாம். தேசிய ஒற்றுமை மற்றும் தேசிய அடையாளத்தை வலுப்படுத்த ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். ஸோ காந்திக்கு முன்பு தேசிய தலைவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். 1, தாதாபாய் நௌரோஜி. ஸோ இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதுபெரும் மனிதர், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி. இவர் பார்த்திங்கன்னா
ஆங்கிலேயர்களுடைய பொருளாதார சுரண்டலை விளக்கம் ட்ரெயின் தியரியை வந்து முன்வைத்திருப்பார். ட்ரெயின் தியரியை கொண்டு வந்தது யார்? தாதாபாய் நௌரோஜி. கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து மிதவாத தலைவர்னு சொல்லலாம். அரசியல் சீர்திருத்தங்களை அமைதியான முறையில் வலியுறுத்தியவர். காந்தியினுடைய அரசியல் குருன்னு சொல்லலாம். அப்போ காந்தியினுடைய அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. பிபின் சந்திரபால் இவர் ஒரு தீவிர தேசியவாதியாக இருப்பார். சுதேசி இயக்கத்தை ஆதரித்திருப்பார். லாலா லஜபதி ராய் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். ஸோ தேசிய உணர்வை வளர்த்திருப்பார். பால கங்காதர திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீர்வேன் என்று முழக்கத்தை சொன்னவர் வந்து பால கங்காதர திலகர். இவர் வந்து தீவிர தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவராக விளங்கியிருப்பார். இந்திய தேசிய இயக்கத்தின் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தேசிய இயக்கம் வளர்வதற்கு மிக அடிப்படை காரணமாக என்ன இருந்தது? ஆங்கிலேயர்கள் வந்து சுரண்டல் மற்றும் ஒருமுகப்படுத்தினாங்க இந்திய மக்களை. அதுக்கடுத்து காந்தி இந்தியா திரும்பிய ஆண்டு 1915. காந்தி தேசிய இயக்க தலைமை ஏற்ற ஆண்டு 1919. தேசியம்னா என்ன? நாட்டின் மீது விசுவாசமும் பக்தியும் கொண்ட ஒரு மனப்போக்கு. ட்ரெயின் தியரியை சொன்னது தாதாபாய் நௌரோஜி. காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுவர் லாலா லஜபதி ராய். சுராஜம் எனது பிறப்புரிமை என்று சொன்னவர் பால கங்காதர திலகர். ஸோ அன்றைய காலகட்டத்தில் தேசிய உருவாவதற்கும் காலகட்டத்தில் வந்து சமூக பொருளாதார பின்னணி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். புதிய நிலவருவாய் முறையினுடைய தாக்கம். ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புதிய நிலவருவாய் முறைகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. விவசாயிகள் அதிக வரியை வந்து சுமையை வந்து சந்திக்கிறாங்க. வரி செலுத்த முடியாதனால கடன் வாங்க நிலை ஏற்படுது. இந்த கடன் வாங்கினா அந்த கடனுக்கான வட்டியை திருப்பி செலுத்த முடியாமல் என்ன ஆகுனா நிலங்களை வந்து இழக்கிறாங்க. அடுத்து நிலங்களை இழக்கும்போது வட்டிக்காக என்ன பண்ணுறாங்க? நிலங்களை வாங்கவும் விற்கவும் கூடிய நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. 2. வேளாண்மையின் வணிகமயமாக்கல். முன்பு விவசாயிகள் வந்து தங்கள் தேவைக்கேற்ப பயிரிட்டாங்க. ஆனால் பின்னர் சந்தைக்காகவும் ஏற்றுமதிக்காகவும் பயிரிடுவாங்க. உணவு பயிர்களுக்கு பதிலாக பணப்பயிர்களை வந்து அதிகமாக வந்து பயிரிட்டாங்க. இதனால் உணவுப் பொருள் பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ உணவுப் பொருள் பற்றாக்குறை ஏற்பட்டால் அதுக்கு அடுத்து என்ன வரும்? பஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்திருக்கு அன்றைய காலகட்டத்தில். அதே போல் இந்திய கைத்தொழில்களின் வீழ்ச்சி. ஏன் வீழ்ச்சி அடையுதுன்னா, இந்தியாவினுடைய பாரம்பரியமான கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் வந்து உலக அளவில் பெயர் பெற்றது. இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகு என்ன பண்ணனா இயந்திர உற்பத்தி பொருட்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிறாங்க. அதன் பிறகு தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கைத்தொழில்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இதனால் வந்து பல கைவினைஞர்கள் வேலையை இழக்கிறாங்க. இந்தியா என்பது ஒரு மூலப்பொருள் வழங்கும் நாடாக விளங்குகிறது. இந்தியா பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்க ஒரு நாடாக மாற்றப்பட்டது. பருத்தி, நீலம் போன்ற பணப்பயிர்கள் பயிரிட விவசாயிகள் கட்டாயப்படுத்துகிறாங்க. இந்தியா இங்கிலாந்து தயாரிப்புகளுக்கான ஒரு சந்தையாக மாறியது. தேசிய உணர்வினுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையும் பொருளாதார சுரண்டலால் மக்கள் அதிருப்தி அடைகிறாங்க. விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஒன்றிணைக்கிறாங்க. இது தேசிய இயக்க வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகிறது. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் புதிய நிலவருவாய் முறைகள் ஏற்படுது. புதிய நிலவருவாய் முறையினால் வந்து அதிக வரி, கடன் சுமை, நில இழப்பு ஏற்படுகிறது. வேளாண்மை வணிகமயமானதுனால பணப்பயிர் உற்பத்தி அதிகரிக்கிறது. தொழிற்பயிற்சியின் விளைவாக இந்திய கைத்தொழில்கள் வீழ்ச்சி அடைகிறது. இதில் இந்தியாவினுடைய பங்கா மூலப்பொருட்கள் வழங்கும் நாடாக இங்கிலாந்து பொருட்களின் சந்தையாக இந்தியா விளங்குகிறது. தேசிய இயக்கத்திற்கான முக்கிய காரணம் வந்து பொருளாதார சுரண்டல். தேசிய இயக்கத்திற்கான முக்கிய காரணம் என்ன? பொருளாதார சுரண்டல். இது இல்லாமல் நீலப்புரட்சி, பஞ்சங்கள், ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை ஏற்படுகிறது. ஸோ நீலப்புரட்சினா என்ன? இண்டிகோ ரிவால்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீலப்புரட்சி 1859 1860 நடைபெற்றிருக்கும். இண்டிகோ புரட்சின்னு தான் சொல்லுவாங்க, அல்லது நீலப்புரட்சி. ஸோ இண்டிகோ புரட்சிக்கான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா, வங்காளத்தில் ஐரோப்பிய தோட்ட தொழிலாளிகள் வந்து விவசாயிகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐரோப்பிய தோட்ட முதலாளிகள் விவசாயிகளை இண்டிகோ பயிரிட கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ இண்டிகோ புரட்சி ஏற்படுறதுக்கான மிக முக்கிய காரணமாக என்னென்னா, பெங்காலில் இருந்த ஐரோப்பிய தோட்ட முதலாளிகள் விவசாயிகளை இண்டிகோ பயிரிட கட்டாயப்படுத்துகிறாங்க. அது கட்டாயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் முன்பணத்தை அட்வான்ஸை கொடுத்து ஒப்பந்தம் செய்ய வைக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது? விவசாயிகள் தங்கள் நிலத்தில் இண்டிகோ பயிரை மட்டும்தான் பயிரிட வேண்டிய நிலை ஏற்படுது. அவங்க கொடுத்த விலை பார்த்திங்கன்னா சந்தை விலையை விட மிக குறைவாக தந்தாங்க. இதனால் விவசாயிகளுடைய கடன் வந்து அதிகரிக்குது. இதுதான் மெயின் காரணமாக இருக்குது இண்டிகோ புரட்சி ஏற்படுறதுக்கு. போராட்டத்தை பொறுத்தவரையும் விவசாயிகள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட மறுக்கிறாங்க, முன்பணம் பெறுவதை மறுக்கிறாங்க, கூட்டாக எதிர்ப்பு தெரிவித்து கழகத்தில் ஈடுபடுறாங்க.
முக்கியத்துவம். ஆங்கிலேயரின் சுரண்டலுக்கு எதிரான முதல் பெரிய விவசாயிகள் போராட்டங்களில் ஒன்றாக இந்த இண்டிகோ புரட்சி இருக்குது. இந்திய விவசாயிகளின் அரசியல் விழிப்புணர்வை வெளிப்படுத்தியது. அடுத்து பஞ்சங்கள் மற்றும் ஆங்கிலேயருடைய கொள்கை. இந்தியாவில் பஞ்சங்கள் ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணங்களாக என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அதிக நிலவரி, நீர்ப்பாசன வசதிகள் புறக்கணிப்பு, வேளாண்மை வணிகமயமாகுது, உணவு பயிர்களுக்கு பதிலாக பணப்பயிர்களை வளர்க்குறாங்க, பருவமழை பொய்க்குது. இதெல்லாம் தான் இந்தியாவில் பஞ்சங்கள் ஏற்படுறதுக்கு காரணங்களாக அமைந்துள்ளன. ஆங்கிலேயருக்கு முன் இந்திய ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கலாம். வரி தள்ளுபடி வழங்கியிருந்தாங்க, தானிய விலைகளை கட்டுப்படுத்தினாங்க, பஞ்ச பகுதியில் உணவு வழங்கினாங்க, உணவு ஏற்றுமதியை தடை செய்கிறாங்க. அதே ஆங்கிலேயர் காலத்தில் பஞ்ச நிவாரண நடவடிக்கைகள் இது போதுமானதாக கிடையாது. மக்கள் பட்டினியாக இருந்த போதும் தானியங்களை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. 1770 1900 காலகட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பஞ்சத்தால் உயிரிழக்கிறாங்க. மிக முக்கியமாக 1876 and 78 பெரும் பஞ்சம் கிரேட் பெமின் தென்னிந்தியாவை கடுமையாக பாதிச்சிருக்கும். தேசியவாதிகள் ஆங்கிலேயருடைய பஞ்ச கொள்கையை கடுமையாக விமர்சித்தாங்க. அடுத்து ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை, இன்டெண்டர் லேபர் சிஸ்டம். இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை தோன்றுவதற்கான காரணம் என்னென்னா, அடிமை முறை ஒழிக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு பிரிட்டிஷ் காலனிகளில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படுது. அதன் அடிப்படையில் தான் இந்திய தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் எந்தெந்த நாடுகள்லாம் போனாங்கன்னா, இலங்கை, மொரிசியஸ், மலாயா, பிஜி, தென்னாப்பிரிக்கா. இதில் தமிழர்களின் பங்கை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் இலங்கையினுடைய காப்பி மற்றும் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய அனுப்பப்பட்டனர். இதன் விளைவாக என்ன ஆகுனா, குறைந்த கூலி, கடினமான வேலை சூழல், மனித உரிமை மீறல்கள், இந்தியர்களுடைய வெளிநாட்டு குடியேற்றம் அதிகரிக்குது. நீலப்புரட்சி நடைபெற்ற இடம் வங்காளம். நடைபெற்ற காலம் 1859 to 60. காரணம் நீலப்பயிர் கட்டாய சாகுபடி. பஞ்சங்களை பொறுத்தவரையும் அதிக வரி, நீர்ப்பாசன புறக்கணிப்பு, பணப்பயிர் சாகுபடி அதிகரித்தது. மிகப்பெரிய பஞ்சம் 1876 to 78 பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையை பொறுத்தவரையும் அடிமை முறைக்கு மாற்றாக அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் எங்கெல்லாம் போனாங்கன்னா, இலங்கை, மொரிசியஸ், மலாயா, பிஜி, தென்னாப்பிரிக்கா. அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா, மேற்கத்திய கல்வியின் தாக்கம் மற்றும் ஆங்கில கல்வி. ஆங்கிலேயருக்கு முந்தைய கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னா, ஆங்கிலேயருக்கு அதாவது பிரிட்டிஷ்காரர் இந்தியாவுக்குள்ளே வராதுக்கு முன்னே கல்வி முறை எப்படி இருந்ததுன்னா, கல்வி பெரும்பாலும் பிராமணர்களினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. சமஸ்கிருதம் உயர்கல்வி மொழியாக கருதப்பட்டது. கல்வி எல்லாருக்குமே கிடைக்கல. பெண்கள், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழை மக்கள் கல்வியிலிருந்து விலக்கு வைக்கப்பட்டனர். மனப்பாட முறைக்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பாங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவு பரம்பரை வழியாக மட்டுமே பரவியது. இதனுடைய குறைபாடுகளை பொறுத்தவரையும் கல்வியில் சமத்துவமின்மை காணப்பட்டது. பிரிட்டிஷ்கார் உள்ளே வராதுக்கு முன்பு புதிய சிந்தனைகள் மற்றும் ஆராய்ச்சிகளுக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தது. சமூக முன்னேற்றம் எதுவாக தான் காணப்பட்டது. அடுத்து மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா, இந்தியாவை நிர்வகிக்க ஆங்கிலேயருக்கு கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் தேவைப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே போல் குறைந்த செலவில் நிர்வாக ஊழியர்களை உருவாக்க விரும்பியிருப்பாங்க. நோக்கம் ஆங்கில மொழி மூலம் மேற்கத்திய கல்வியை பரப்பணும், ஆங்கிலேய ஆட்சிக்கு உதவும் இந்தியர்களை உருவாக்குதல். தாமஸ் பாபிங்டன் மெக்காலே மற்றும் அவருடைய கல்விக் கொள்கை. மெக்காலேவுடைய கருத்து 1835 சொல்வார், இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றார். இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னது யாருன்னா மெக்காலே 1835 சொல்லியிருப்பார். இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர்கள், ஆனால் சிந்தனையிலும் கருத்திலும் ஆங்கிலேயர் என்ற வகையில் ஒரு புதிய வர்க்கத்தை உருவாக்க விரும்பினார். யார்? மெக்காலே சொல்லியிருப்பார். இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர்கள், ஆனால் சிந்தனையிலும் கருத்திலும் ஆங்கிலேயர்கள் என்ற வகையில் ஒரு புதிய வர்க்கத்தை உருவாக்க விரும்பியிருப்பார் மெக்காலே. அவருடைய மிக முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில கல்வி மொழியாக வளர்ந்தது. மேற்கத்திய அறிவியல் மற்றும் நவீன சிந்தனைகள் பரவி இருக்கும். மேற்கத்திய கல்வியினுடைய விளைவுகள் என்ன? நேர்மறை விளைவு, எதிர்மறை. இப்போ ஃபாரினுடைய இங்கிலீஷ் வந்ததுனால என்னென்ன விளைவுகள், நல்ல விளைவு, கெட்ட விளைவு ஏற்பட்டதுன்னு பார்க்கலாம். நேர்மறை விளைவை பொறுத்தவரையும் தேசிய உணர்வு வளர்ந்தது, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின, சமத்துவம், சுதந்திரம், ஜனநாயகம் போன்ற கருத்துக்கள் பரவின, புதிய நடுத்தர வர்க்கம் உருவானது, இந்திய தேசிய இயக்கத்திற்கு அடித்தளம் அமைந்தது. அதே எதிர்மறை கருத்துக்கள் விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய கல்வி முறைகள் பாதிக்கப்பட்டன, இந்திய மொழிகளின் முக்கியத்துவம் குறைந்தது,
ஆங்கில கல்வி பெற்றோர் மற்றும் பிற மக்களிடையே இடைவெளி உருவானது. ஸோ ஆங்கிலேயருக்கு முன் கல்வி மொழி வந்து என்னவாக இருந்தது? சமஸ்கிருதம் தான் இருந்தது. கல்வியிலேருந்து யாரெல்லாம் விலக்கப்பட்டாங்க? பெண்கள், தாழ்த்தப்பட்டோர், ஏழைகள் விலக்கியிருப்பாங்க. ஆங்கில கல்வி ஆதரித்தோர் தாமஸ் பாபிங்டன் மெக்காலே. மெக்காலே கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1835. மேற்கத்திய கல்வியின் விளைவினால் தேசிய உணர்வு மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்களின் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அடுத்து ஆங்கில கல்வி மற்றும் இந்திய மத்திய தர வர்க்கத்தின் உருவாக்கம். ஆங்கில கல்வியின் பரவல். ஆங்கில கல்வி வழங்கும் பள்ளிகளை கல்லூரிகளை நிறுவுகிறாங்க. பின்னர் பல்கலைக்கழகங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மேற்கத்திய அறிவியல், இலக்கியம் மற்றும் சிந்தனைகள் வந்து இந்தியர்கள்கிட்ட இதன் மூலமாக பரவுகிறது. இந்திய மத்திய தர வர்க்கத்தினுடைய உருவாக்கம். மத்திய தர வர்க்கத்தினா யார்? மத்திய தர வர்க்கத்தினா படித்தவர்கள், மெயினாக வந்து வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், வணிகர்கள். இந்த மத்திய தர வர்க்கத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, ஆங்கில கல்வி பெற்றிருப்பாங்க, சமூக மற்றும் அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க. தேசிய இயக்கத்தின் ஆரம்பகால தலைவர்களாக இவங்க தான் உருவாகியிருப்பாங்க. மேற்கத்திய சிந்தனைகளின் தாக்கத்தால் என்ன ஏற்பட்டுனா, சுதந்திரம், லிபர்ட்டி, சமத்துவம், ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி, ஜனநாயகம், டெமோக்ரஸி, மதச்சார்பினை, செக்குலரிசம், இதெல்லாம் வந்து மேற்கத்திய சிந்தனையின் தாக்கமாக இந்தியாவில் விளைந்திருக்கும். இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது இந்திய அரசியலமைப்பில் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. இந்த மேற்கத்திய சிந்தனையின் விளைவாக பழமைவாத சமூக பழக்கவழக்கங்கள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டன. சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியது. தேசிய உணர்வு வளர்ந்தது. அடுத்து சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு. அதில் மிக முக்கியமாக வருபவர் ராஜாராம் மோகன் ராய். இவர் தான் வந்து நவீன இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சதி முறையை ஒழித்திருப்பார், பெண் கல்வியை ஆதரித்தார், சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு அடித்தளம் அமைத்தவர். நவீன இந்தியாவின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் சதிமுறையை ஒழித்தார், பெண் கல்வியை ஆதரித்தார், சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு அடித்தளம் அமைத்தவர். அடுத்து போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வளர்ச்சி. அன்றைய காலகட்டத்தில் 19th செஞ்சுரியில் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வளர்ச்சியை பொறுத்தவரையும் ரயில்வே, தந்தி, அஞ்சல் சேவை வந்து வளர்ச்சி அடைகிறது. இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா, இந்தியாவின் பல பகுதிகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுது. மக்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள எளிதாகுது. தேசிய ஒற்றுமை வலுப்பெற்றது. தேசிய இயக்கம் நாடு முழுவதும் பரவ உதவியது. ஆங்கில கல்வியின் விளைவாக மத்திய தர வர்க்கத்தினர் உருவாகிறாங்க. மத்திய தர வர்க்கத்தில் இடம்பெற்றவங்கன்னு பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள். மேற்கத்திய சிந்தனைன்னு பார்த்திங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம், மதச்சார்பின்மை. நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ராஜாராம் மோகன் ராய். தேசிய ஒற்றுமைக்கு உதவியாக இருந்தவை ரயில்வே, தந்தி, அஞ்சல். சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் தேசிய உணர்வின் வளர்ச்சி. 1. கிறிஸ்துவ மிஷினரின் தாக்கம். மேற்கத்திய கல்வி பரவுவதற்கு மிக முக்கியமாக இருந்தது கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான். குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் மற்றும் பெண்களுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்கியிருப்பாங்க. சிலர் வந்து இதனால் வந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியிருக்காங்க. மேலும் வந்து சமூகத்தில் சீர்திருத்த தேவையை வந்து மக்கள் உணர்ந்திருப்பாங்க. சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்களை பொறுத்தவரை பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். நிறுவப்பட்ட ஆண்டு 1828. இந்த பிரம்ம சமாஜம் சதிமுறையை ஒழிக்க எதிர்த்தது, பெண் கல்வியை ஆதரித்தது, சமூக மூட நம்பிக்கைகள் எதிராக செயல்பட்டது. பிரார்த்தனா சமாஜம் 1867 தொடங்கியிருப்பாங்க. பிரார்த்தனா சமாஜம் 1867 ஆத்மராம் பாண்டுரங் தொடங்கியிருப்பாங்க. இவர் வந்து சமூக சமத்துவம் மற்றும் மத சீர்திருத்தத்தை வலியுறுத்தியிருக்கும். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. நிறுவப்பட்ட ஆண்டு 1875. இது வேத கொள்கையை பரப்பியது, சமூக சீர்திருத்தங்களை வலியுறுத்தியது. ராமகிருஷ்ண இயக்கம் இது ஆன்மீக மற்றும் சமூக முன்னேற்றத்தை வலியுறுத்தியது. அடுத்து முக்கிய சீர்திருத்தவாதிகள். ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பொறுத்தவரையும் விதவை மறுமணத்தை ஆதரித்தார். பெண்கள் கல்விக்காக பாடுபட்டிருப்பார். ஜோதிராவ் பூலேயை பொறுத்தவரையும் சாதி ஒழிப்பு மற்றும் கல்வி வளர்ச்சிக்காக போராடியிருப்பார். தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக செயல்பட்டார். வைகுண்டரை பொறுத்தவரையும் கேரளாவில் சமூக சமத்துவத்தை வலியுறுத்தினார். அயோத்திதாசர் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடியிருப்பார். சீர்திருத்த இயக்கங்கள் ஏற்பட்டதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டதுன்னா, பெண்களுடைய கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், சதிமுறை ஒழிக்கப்பட்டது, விதவை மறுமணத்துக்கு ஆதரவு பெருகின, சாதி அடிப்படையிலான பாகுபாட்டுக்கு எதிர்ப்பு கிளம்பியது, தேசிய உணர்ச்சி வளர்ச்சி பெற்றது. அடுத்து 1857 பெருங்கிளர்ச்சின்னு சொல்லலாம் மற்றும் தேசிய உணர்வு. ஸோ இதனுடைய முக்கியத்துவத்தை பொறுத்தவரையும் பெருங்கிளர்ச்சி பெரும்புரட்சி ஏற்பட்டதன் முக்கியத்துவம்
1857 கிளர்ச்சி இந்திய தேசிய உணர்வின் ஆரம்ப வெளிப்பாடாக கருதப்படுகிறது. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றிணைந்தாங்க. கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டாலும் தேசிய உணர்வு மறையவில்லை. விளைவுகள்: ஆங்கிலேயரின் கொடுமைகள் மக்களிடம் அதிருப்தி அதிகரித்தது. இந்தியர்களிடையே ஒற்றுமை மற்றும் சுதந்திர உணர்வு வளர்ந்தது. பின்னர் தேசிய இயக்கம் வலுப்பெற அடித்தளம் அமையப்பட்டது. ரிவிஷனை பொறுத்தவரையும் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ராஜாராம் மோகன் ராய், ஆரிய சமாஜம் நிறுவியர் சுவாமி தயானந்த சரஸ்வதி, விதவை மறுமணத்தை ஆதரித்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சாதி ஒழிப்பிற்காக போராடியவர் ஜோதிபா பூலே. இந்திய தேசிய உணர்வின் ஆரம்ப வெளிப்பாடாக 1857 கிளர்ச்சி ஏற்பட்டது. அடுத்து இன பாகுபாடு, பத்திரிகைகளின் பங்கு மற்றும் தொடக்க கால அரசியல் அமைப்புகளை பார்க்கலாம். இன பாகுபாட்டு கொள்கை, ரேசியல் டிஸ்கிரிமினேஷன். இன பாகுபாட்டு கொள்கையில் ஒன்று, ஆங்கிலேயர்களின் அணுகுமுறை எப்படி இருந்தது பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் தங்களை இந்தியர்களை விட உயர்ந்த இனமாக கருதினர். இந்தியர்களுக்கு உயர் பதவிகளை வழங்குவதில் தயக்கம் காட்டியிருப்பாங்க. அரசு நிர்வாகத்தில் இந்தியர்களுக்கு சம வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதுதான் ஆங்கிலேயர்களின் அணுகுமுறையாக இருந்தது இன பாகுபாட்டு கொள்கையில். அடுத்து இந்திய சிவில் சேவை, ஐசிஎஸ் சர்வீஸை பொறுத்தவரையும் இந்தியர்களும் தேர்வு எழுத அனுமதிக்கிறாங்க. ஆனால் தேர்வை பொறுத்தவரையும் இந்தியாவில் நடக்காமல் இங்கிலாந்தில் நடத்தப்பட்டது. இதனால் சிரமங்கள் ஏற்பட்டது. அதனால் இந்தியர்களிடையே பெரும் அதிருப்தியும் நிலவியது. விளைவு: தேசிய உணர்வு வளரும். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான மனநிலை உருவானது. அடுத்து இந்திய மொழி, பத்திரிகைகள் மற்றும் தேசிய உணர்வு. இந்திய மொழியினுடைய பத்திரிகைகளின் பங்கை பொறுத்தவரையும் தேசிய உணர்வை வளர்த்திருக்கும். தன்னாட்சி, ஜனநாயகம், உரிமைகள் போன்ற கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கும். ஆங்கிலேயருடைய கொள்கைகளை விமர்சித்தாங்க. மக்களினுடைய கருத்துக்களை உருவாக்க முக்கிய பங்கு வகித்தது தான் பத்திரிகைகள். அன்றைய காலகட்டத்தில் மிக முக்கிய பத்திரிகை விளங்கியது மீரத் உல் அக்பர். இது பல பிராந்திய மொழி பத்திரிகைகள் தேசிய இயக்கத்தை ஆதரிச்சிருக்கும். பத்திரிகை சட்டங்கள்: ஆங்கிலேயர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முயன்றாங்க. இந்திய மொழி பத்திரிகைகள் பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. இந்தியர்களுடைய பழம்பெருமை உணர்வு. காரணம்: இந்திய வரலாறு, இலக்கியம் மற்றும் பண்பாடு மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்திய நாகரிகத்தின் சிறப்புகள் வெளிப்படுத்தப்பட்டன. இந்த இந்தியர்களின் பழம்பெருமை உணர்வின் காரணமாக என்ன விளைவு ஏற்பட்டுனா, தேசிய பெருமை அதிகரிக்குது. இந்தியர்கள் தங்கள் பாரம்பரியத்தின் மீது நம்பிக்கை பெற்றனர். தேசிய இயக்கத்திற்கு ஊக்கம் கிடைத்தது. அடுத்து தொடக்க கால அரசியல் அமைப்புகளை பொறுத்தவரையும் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், MNAன்னு சொல்லுவாங்க. இது 1852 பிப்ரவரி 26 தொடங்கப்பட்டது. பிப்ரவரி 26, 1852 தான் MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை மாகாணத்தில் உருவாகியிருப்பாங்க. இது மெயினாக இந்தியர்களுடைய குறைகளை பிரிட்டிஷ்கார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அரசிடம் எடுத்துரைக்குவாங்க. மக்களை ஒருங்கிணைத்து அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான தொடக்க கால அரசியல் முயற்சிகளில் ஒன்றாக மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஏற்படுத்தினாங்க. இதனுடைய முக்கியத்துவத்தை பொறுத்தவரையும் பின்னர் உருவான தேசிய அமைப்புகள் முன்னோடியாக இருந்தது. இந்திய தேசிய வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. ரிவிஷனை பொறுத்தவரையும் ஆங்கிலேயரின் கொள்கை இனப்பாகுபாடாக இருந்தது. இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வு நடைபெறும் இடம் இங்கிலாந்தாக இருந்தது. தேசிய உணர்வை வளர்த்த முக்கிய கருவியாக பத்திரிகைகள் இருந்தன. மீரத் உல் அக்பர் பத்திரிகையை தொடங்கியது யாருன்னா, மீரத் உல் அக்பர் என்ற பத்திரிகையை தொடங்கியது ராஜாராம் மோகன் ராய். சென்னை மாகாணத்தின் தொடக்க கால அரசியல் அமைப்பாக இருந்தது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். டிஎன்பிசி ஒருவரி வினாவல் இதிலேருந்து பார்க்கலான்னா, இந்திய தேசிய உணர்வை வளர்த்த முக்கிய காரணங்கள் ஒன்று இனப்பாகுபாடு, தேசிய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது பத்திரிகைகள், இந்தியர்களின் அரசியல் விழிப்புணர்வு வளர்த்த தொடக்க அமைப்பு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இந்தியர்களின் பழம்பெருமை உணர்வு தேசிய இயக்கத்திற்கு ஊக்கமளித்தது. அடுத்து சென்னை நேட்டிவ் அசோசியேஷன், அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அறிமுகத்தை பொறுத்தவரையும் ஏற்கனவே நம்ம மேலே பார்த்துருப்போங்க. அதனுடைய முக்கியமாக டெப்த்தாக பார்க்கலாம். சென்னை மாகாணத்தினுடைய முதல் முக்கிய அரசியல் அமைப்புகள் ஒன்று, இந்தியர்களின் குறைகளை ஆங்கில அரசிடம் எடுத்துரைத்தது. கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தை விமர்சித்தது. MNAவுடைய முக்கிய கோரிக்கைகள்னு எடுத்தோன்னா, ரைத்து வாரி மற்றும் ஜமீன்தாரி முறைகளால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக கூறியது. நீதித்துறையில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டியது. கல்வி வளர்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இந்தியர்களுக்கு அரசு பணியில் அதிக வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கும். இதனுடைய சாதனைகளை பொறுத்தவரையும் 1852 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கு மனு அனுப்பியிருப்பாங்க. இந்திய மக்களுடைய பிரச்சனைகளை வெளிநாட்டத்தில் எடுத்துரைத்த முதல் அமைப்புகள் ஒன்றாக MNA விளங்கியது. முக்கியத்துவம்: இந்தியர்களின் ஒருங்கிணைந்த அரசியல் நடவடிக்கையின் தொடக்கமாக கருதப்படுகிறது. பின்னர் தோன்றிய தேசிய இயக்கங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது. சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபா, MMS பொறுத்தவரையும் சென்னை மகாஜன சபை 1884 தொடங்கினாங்க. தென்னிந்தியாவின் முக்கிய அரசியல் அமைப்பாக விளங்கியிருக்கும்.
இந்த சென்னை மகாஜன சபையினுடைய முக்கிய தலைவர்களாக இருந்தவங்க எம் வீரராகச்சாரியார், சுப்பிரமணிய ஐயர், பி அனந்தசார்லு. சென்னை மகாஜன சபையினுடைய முக்கிய நோக்கங்கள் இந்தியர்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கணும், அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், தேசிய ஒற்றுமையை வளர்க்கணும். முக்கியத்துவம்: இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு முன் முக்கிய அரசியலமைப்பாக இருந்தது. இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தொடக்க வளர்ச்சிக்கு ஆதரவாக இருந்தது. இந்த சென்னை மகாஜன சபையை பொறுத்தவரையும் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான பிறகு அதனோடு இணைச்சிருப்பாங்க. சென்னை நேட்டிவ் அசோசியேஷனை பொறுத்தவரையும் சென்னை மாகாணத்தின் முதல் அரசியல் அமைப்பில் ஒன்றாக இருந்தது. 1852 பிரிட்டிஷ் பார்லமெண்ட் மனு அனுப்பியிருப்பாங்க. சென்னை மகாஜன சபை 1884 ஏற்படுத்தினாங்க. சென்னை மகாஜன சபையினுடைய முக்கிய தலைவர்களாக இருந்தவங்க ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரியார், அனந்தசார்லு. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு முன் முக்கிய அரசியல் அமைப்பாக விளங்கியது சென்னை மகாஜன சங்கம். அடுத்து ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்தை பொறுத்தவரையும் இந்தியர்களின் அரசியல் குறைகளை ஒருங்கிணைத்து வெளிப்படுத்திய ஒரு தேசிய அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ். அது மெயினாக இந்தியாவில் காணப்பட்ட அரசியல் குறைகளை சரி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதன் விளைவாக தான் பார்த்திங்கன்னா ஐஎன்சி உருவானது. மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா எப்போ உருவாக்குனாங்கன்னா டிசம்பர் 28, 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றமடையுது. இடம் பம்பாய். இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் மாநாடு பம்பாயில் தான் நடக்குது. தலைவர் WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. தொடக்க கால காங்கிரஸின் தன்மை எப்படி இருந்துச்சுன்னா, செயல்முறையை பொறுத்தவரை மனுக்களை சமர்ப்பிப்பாங்க, கோரிக்கைகளை வைப்பாங்க, தீர்மானங்களை நிறைவேற்றுவாங்க, அமைதியான அரசியல் போராட்டத்தை செய்வாங்க. ஐஎன்சியினுடைய நோக்கத்தை பொறுத்தவரையும் இந்தியர்களின் குறைகளை ஆங்கிலேய அரசிடம் எடுத்துரைக்கணும், அரசியல் உரிமைகளை பெற முயற்சித்தல், தேசிய ஒற்றுமையை வளர்த்தல். குறிப்பாக ஐஎன்சியினுடைய கோரிக்கைகளை பொறுத்தவரையும் சட்டமன்றங்களில் இந்தியர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் தர வேண்டும், அரசு பணிகளில் இந்தியர்களுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தணும், ஐசிஎஸ் தேர்வை இந்தியாவிலும் நடத்தணும், நிர்வாகத்தில் இந்தியர்களின் பங்கேற்பை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர்களுடைய ஐஎன்சியினுடைய பொருளாதார கோரிக்கை பொறுத்தவரையும் நிலவரியை குறைக்கணும், விவசாயிகளின் சுமையை குறைக்க வேண்டும், இந்திய தொழில்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், வெளிநாட்டு பொருட்களுக்கு இறக்குமதி வரியை விதிக்கணும், இந்திய உள்நாட்டு தொழில்களை ஊக்குவிக்க வேண்டும். முக்கியத்துவம்: இந்திய பொருளாதார சூழலை எதிர்த்தாங்க, சுதேசி தொழிலின் வளர்ச்சியை ஆதரித்தது ஐஎன்சி. தேசிய உணர்வின் வளர்ச்சி: இதில் மிக முக்கியமாக காங்கிரஸின் பங்கை பொறுத்தவரையும் இந்தியாவின் பல பகுதிகளைச் சேர்ந்த தலைவர்களை ஒன்றிணைத்தது, தேசிய ஒற்றுமையை உருவாக்கியது, சுதந்திர போராட்டத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. ஐஎன்சியை பற்றி ரிவிஷனை பொறுத்தவரையும் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு 1885. முதல் மாநாடு நடைபெற்ற பம்பாய். முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. தொடக்க கால காங்கிரஸின் முறை எப்படி இருந்துச்சுன்னா, மனுக்கள் மற்றும் கோரிக்கையாக இருந்தது. பொருளாதார கொள்கையை நிலவரி குறைப்பு, இந்திய தொழில் பாதுகாப்பாக இருந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான ஆண்டு 1885. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் WC பானர்ஜி. முதல் மாநாடு நடைபெற்ற நகரம் பம்பாய். தொடக்க கால காங்கிரஸ் தலைவர்களை அழைக்கப்பட்ட பெயர் மிதவாதிகள்னு சொல்லலாம். இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடுகளை பார்க்கலாம். கட்டாயமாக பார்த்திங்கன்னா ஐஎன்சி மாநாடுகள் எதிர்பார்க்கலாங்க. ஒன்று மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க, இல்லைனா சரியானது தவறானது எதுன்னு கேட்கலாம். தெளிவாக பார்த்துக்கோங்க. முதல் மாநாடு 1885 பம்பாயில் WC பானர்ஜி தலைமை தாங்கியிருப்பார். ரெண்டாவது மாநாடு 1886 கல்கத்தாவில் தாதாபாய் நோரோஜி தலைமை தாங்கினார். மூன்றாவது மாநாடு 1887 மெட்ராஸில் நடந்திருக்கும். இந்த மூணாவது மாநாடு மெட்ராஸில் நடந்தது. அந்த மாநாட்டுக்கு தலைவர் யாருன்றதை ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1905 வாரணாசியில் நடைபெற்ற மாநாட்டுக்கு தலைவராக இருந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நோரோஜி. இந்த கல்கத்தா காங்கிரஸ் 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் சுவராஜ்ய கோரிக்கை பற்றிய பேச்சு ஏற்பட்டது. 1907 சூரத்தில் RB கோஷ் இருந்திருப்பார். சூரத் மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிளவு ஏற்பட்டிருக்கும். 1916 பொறுத்தவரை லக்னோவில் அம்பிகா சரண் மஜும்தார் தலைமை தாங்கியிருப்பார். லக்னோ ஐஎன்சி மாநாடு தலைமை தாங்கினது யாருன்னா அம்பிகா சரண் மஜும்தார். இது காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ஒப்பந்தம் ஏற்படுறது மிக முக்கியமான மாநாடு எதுனா 1916 லக்னோ மாநாடு தான். 1917 கல்கத்தா ஐஎன்சி மாநாடு தலைமை தாங்கினது அன்னி பெசன்ட், முதல் பெண் தலைவர். 1920 நாக்பூர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது விஜயராகவாச்சாரியார். ஒத்துழையாமை இயக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாக்பூர் மாநாட்டில் தான். 1921
அகமதாபாத் ஹக்கீம் அஜ்மல் கான் வந்து தலைமை தாங்கியிருப்பார். தேசிய கொடி முதன்முறையாக ஏற்றப்பட்டது. 1924 பெல்காம் மாநாடு நடைபெற்றது. பெல்காமில் பொறுத்தவரையும் காந்திஜி தான் வந்து ஐஎன்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்தி தலைமை வகித்த ஒரே மாநாடுனா அது பெல்காம் மாநாடு 1924. 1929 லாகூர் மாநாடு ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கியிருப்பார். இந்த மாநாட்டில் தான் பூர்ண சுதந்திரம் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1931 கராச்சி ஐஎன்சி மாநாடு தலைமை தாங்கியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1938-39 ரெண்டுமே வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார். 38 அரிபுரா மாநாட்டில் தேசிய திட்டக்குழு அமைச்சாங்க. 39 திரிபுரா மாநாட்டில் காங்கிரஸ் உள்பிரச்சனை ஏற்பட்டது. 1940 பொறுத்தவரையும் ராம்கர் நகரில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து தலைமை தாங்கியிருப்பார். இங்கே விடுதலை போராட்டம் தீவிரமடைந்திருக்கும். இந்திய நிர்வாக அமைப்பை பொறுத்தவரையும் இந்தியா நிர்வாகம் முழுவதும் வந்து ஆங்கில அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. உயர்நிலை அதிகாரிகள் பெரும்பாலும் இங்கிலாந்தில் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி பெற்றவங்க. நிர்வாக முடிவுகள் இந்திய மக்களுடைய பங்கேற்பின்றி எடுக்கப்பட்டன. இந்த இந்திய நிர்வாக அமைப்பினுடைய முக்கிய விளைவாக இந்தியர்களுக்கு உயர் பதவியெல்லாம் தரமாட்டாங்க. நிர்வாகத்தில் அநீதி மற்றும் பாகுபாடு ஏற்பட்டது. இதனால் தேசிய உணர்வு வளர்ச்சி அடைந்திருக்கும். நீதித்துறை ஜுடிஷரி சிஸ்டத்தை பொறுத்தவரையும் அன்றைய காலகட்டத்தில் முழுக்க பிரிட்டிஷ்காரன் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. சட்டங்கள் பெரும்பாலும் வந்து ஆங்கிலேயருடைய நலனுக்காகவே உருவாக்கப்பட்டன. குறைபாடுகள் என்ன இருந்துச்சுன்னா, இந்தியர்களுக்கு சம நீதி முறை கிடைக்கவில்லை. நீதி பெறுவதில் செலவு மற்றும் சிக்கல் அதிகமாக இருந்தது. நிர்வாகமும் நீதித்துறையும் ஒரே கட்டுப்பாட்டில் இருந்தன. தேசிய இயக்கம் வளர்வதற்கான முக்கிய காரணங்களாக இருந்தவை அரசியல் மற்றும் நிர்வாக அநீதி, பொருளாதார சுரண்டல், கல்வி பெற்ற மத்தியதர வர்க்கத்தினுடைய எழுச்சி. விளைவு இந்திய தேசிய உணர்வு வளர்ந்தது. தேசிய அமைப்புகள் உருவாகியிருக்கும். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான போராட்டம் வலுப்பெற்றது. ஸோ மிதவாதிகளை பொறுத்தவரையும் முக்கிய தலைவர்களாக விளங்கியவங்க கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நௌரோஜி. இவருடைய கொள்கைகளை பொறுத்தவரையும் மிதவாதிகளுடைய கொள்கைகளாக என்ன இருந்துச்சுன்னா, மனுக்கள், கோரிக்கைகள் மூலம் மாற்றம் பெறுதல், ஆங்கிலேயருடன் ஒத்துழைப்பு தருதல், அமைதியான அரசியல் வழியை ஏற்படுத்துதல். தீவிரவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. தீவிரவாதிகளுடைய முக்கிய தலைவர்களாக பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் விளங்கினர். இவர்களுடைய கொள்கைகளை பொறுத்தவரையும் நேரடியாக போராட்டம் நடத்தணும், சுயாட்சி கோரிக்கை, சுதேசி, புறக்கணிப்பு இயக்கங்கள், மக்கள் இயக்கத்தை வலுப்படுத்தல். அடுத்து மிதவாதிக்கும் தீவிரவாதிக்கும் இடையே ஏற்பட்டது பிளவு ஏற்பட்டதுக்கான காரணங்கள். காங்கிரஸ் செயல்முறையில் கருத்து வேறுபாடு இருக்குது. வேகமான மாற்றம் வேண்டுமா அல்லது மெதுவான மாற்றம் வேண்டுமா என்ற மோதல் ஏற்படுது. 1907 சூரத் மாநாட்டில் பிளவு ஏற்படுது. தேசிய இயக்கம் 2 சிந்தனைகளாக பிரிந்தது. பின்னர் இரண்டும் ஒன்றிணைந்து சுதந்திர போராட்டத்தை வலுப்படுத்தின. முக்கிய தேசிய கருத்துக்களை பொறுத்தவரையும் இந்தியா என்பது ஒரு ஒற்றை தேசிய நாடு என்ற உணர்வை வளர்த்தது. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டம் உருவானது. மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் இருவரும் தேசிய இயக்கத்திற்கு ஆதரவாக பங்களித்து தந்தனர். ஸோ ரிவிஷனை பொறுத்தவரையும் நிர்வாக அதிகாரிகள் பயிற்சி பெற்ற இடம் இங்கிலாந்து. நீதித்துறை தன்மையை பொறுத்தவரையும் அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. மிதவாதிகளுடைய முறையை பொறுத்தவரையும் மனுக்கள் மற்றும் கோரிக்கைகளாக இருந்தன. தீவிரவாதிகளுடைய முறை பற்றி சுதேசி ப்ளஸ் புறக்கணிப்பு ப்ளஸ் போராட்டமாக இருந்தது. சூரத் மாநாடு பிளவு ஏற்பட்டது 1907. ஸோ பத்திரிகைகள், தேசிய விழிப்புணர்வு மற்றும் தாதாபாய் நௌரோஜின்னு சுரண்டல் கோட்பாடை பற்றி பார்க்கலாம். பத்திரிகைகளின் பங்கு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் அதாவது முக்கியமாக வந்து பத்திரிகை வந்து 4வது தூணாக விளங்குகிறது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சிகளுக்கு எதிரான அவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்தும் விதமாக பத்திரிகைகள் செயல்பட்டன. குறிப்பாக கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் பத்திரிகைகள் எழுத தேசிய உணர்வை வளர்த்தன. அரசினுடைய தவறான கொள்கைகளை மக்களிடம் எடுத்துரைத்தன. மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக முக்கிய பங்கு வகித்தன. முக்கிய பத்திரிகைகளாக தி பெங்காலி, வாய்ஸ் ஆஃப் இந்தியா இருந்தது. விளைவு தேசிய கருத்து பரவியிருக்கும். காலனி ஆட்சிக்கு எதிரான பொதுமக்கள் உணர்வு உருவாகியிருக்கும். தேசிய இயக்கத்தில் பத்திரிகையாளர்களின் பங்கு என்னன்னு பார்த்திங்கன்னா, பல தேசியவாதிகள் பத்திரிகையாளராக இருந்திருப்பாங்க. அரசின் கொள்கைகளை விமர்சித்து எழுதியிருப்பாங்க. மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. தேசிய இயக்கத்தின் பரவலுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கும். தேசிய தலைவர்களை பொறுத்தவரையும் பாலகங்காதர திலகர் தீவிர தேசியவாதத்தின் முக்கிய தலைவராக விளங்கினார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மக்களை ஒருங்கிணைத்திருப்பார். அரசியல் சுதந்திரம் வேண்டி போராட்டங்களை நடத்தினார். தேசிய உணர்வை மக்களிடம் பரப்பினார். தாதாபாய் நௌரோஜி சுரண்டல் கோட்பாடு, ட்ரெயின் தியரி. இந்த கோட்பாட்டினுடைய முக்கிய கருத்து, இந்தியாவின் செல்வம் ஆங்கிலேயர்களால் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டது, இந்திய பொருளாதார ரீதியாக சுரண்டப்பட்டதுன்னு சொல்லியிருப்பார். முக்கிய அம்சங்கள்,
இந்திய வருமானம் இந்த கோட்பாட்டினுடைய சுரண்டல் கோட்பாட்டினுடைய முக்கிய அம்சங்களை பொறுத்தவரையும் இந்திய வருமானம் இங்கிலாந்துக்கு மாற்றப்பட்டது. நிர்வாக அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இந்தியாவிலிருந்து செலுத்தப்பட்டது. இந்தியா போர்களுக்காக செலுத்திய செலவுகள் அதிகம். இந்திய பொருட்கள் ஏற்றுமதி மூலம் இங்கிலாந்துக்கு அதிக லாபம் கிடைத்தது. முக்கிய கூற்றாக சொன்னது என்னென்னா, இந்தியாவில் உருவான செல்வம் ஆண்டுக்கு பல மில்லியன் பவுண்டுகள் இழப்பாக வெளிநாட்டுக்கு சென்றது. தேசிய இயக்கத்தின் முக்கியத்துவம் பொருளாதார சுரண்டலை வெளிப்படுத்தியது, மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது, தேசிய உணர்வை வலுப்படுத்தியது. ரிவிஷனை பொறுத்தவரையும் பத்திரிகைகள் செய்த பணி தேசிய விழிப்புணர்வு உருவாக்கும். முக்கிய பத்திரிகை தி பெங்காலி. சுரண்டல் கோட்பாடை சொன்னது தாதாபாய் நோரோஜி. தீவிர தேசியவாத தலைவர் பாலகங்காதர திலகர். பத்திரிகைகள் மற்றும் தேசிய விழிப்புணர்வை பொறுத்தவரையும் 1828 மீரத் உல்பாகரை தொடங்கியிருப்பார். யாருன்னா பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தொடங்கினார். 1872-90s பல இந்திய மொழி பத்திரிகைகள் உருவாகியது. தேசிய கருத்துக்கள் மக்களிடம் பரவியது. தி பெங்காலி என்ற பத்திரிகையை 1879 சுரேந்திரநாத் பானர்ஜி வெளியிட்டார். தி பெங்காலி என்ற பத்திரிகை 1879 சுரேந்திரநாத் பானர்ஜி வெளியிட்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் தேசிய இயக்கத்தை பார்த்திங்கன்னா உருவானதில் மிக முக்கியமாக 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது. 1885 to 1905 மிதவாத காலம். மிதவாத காலத்தை பொறுத்தவரை மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் பத்திரிகை வழி போராட்டம் நடைபெற்றது. 1905 வங்க பிரிவு மற்றும் சுதேசி இயக்கம் தீவிரமடைந்து 1907 சூரத் மாநாடு ஏற்படுது. இந்த சூரத் மாநாட்டில் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் பிளவு ஏற்படுகிறது. தேசிய தலைவர்கள் இயக்கங்கள் 1886 தாதாபாய் நோரோஜி தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவராக உயர்றாரு. 1905 to 1906 சுதேசி மற்றும் புறக்கணிப்பு இயக்கங்கள் வளர்ச்சி பெறுது. 1907 to 1915 தீவிர தேசியவாத காலமாக உருவாகுது. தாதாபாய் நோரோஜி ட்ரெயின் தியரி சுரண்டல் கோட்பாடு 1901 லண்டனில் ட்ரெயின் தியரி விளக்கம் வலுப்பெற்றது. 1901 லண்டனில் ட்ரெயின் தியரி விளக்கம் வலுப்பெற்றது. இந்திய செல்வம் இங்கிலாந்துக்கு வெளியேறுது என கூறினார். ஆண்டுக்கு பல மில்லியன் பவுண்டு இழப்பு என கணித்தார். நிர்வாகம் மற்றும் பொருளாதாரம் 1858 கம்பெனி ஆட்சி முடிந்து பிரிட்டிஷ் அரசினுடைய நேரடி ஆட்சி வருது. உயர்நிலை நிர்வாகத்தை பொறுத்தவரை இங்கிலாந்தில் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரிகள் இந்தியாவை ஆண்டாங்க. இந்தியர்கள் உயர் பதவிகள் குறைந்த பங்கு தான் வகித்தாங்க. ஸோ பத்திரிகை சுதந்திரத்தை பொறுத்தவரையும் 1880 to 1920 பத்திரிகைகள் தேசிய இயக்கத்தின் முக்கிய கருவியாக செயல்பட்டன. அரசின் கொள்கைகளை விமர்சித்தாங்க, மக்கள் கருத்தை உருவாக்கினாங்க. ரிவிஷனை பொறுத்தவரையும் 1828 மீரத் உல் அக்பர், 1879 த பெங்காலி பத்திரிகை தொடங்கும், 1885 ஐஎன்சி தொடங்கினாங்க, 1905 சுதேசி இயக்கம், 1907 சூரத் பிளவு, 1990-1910 ட்ரெயின் தியரி வலுப்பெற்ற காலம். 1990-1910 ட்ரெயின் தியரி வலுப்பெற்ற காலம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நம்ம 12th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் ஃபஸ்ட் லெசன் இந்திய தேசியத்தின் வளர்ச்சி பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய நோட்ஸை குறிப்புகளை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.